வணக்கம் குருநாதா. வா ராமானுஜா, நீ இன்னும் உன் அகத்திற்கு புறப்படவில்லை? குருநாதா, ஒரு சில சந்தேகங்களை உங்களிடம் தெரிவித்து தெளிவு பெற விரும்புகிறேன். எதில் சந்தேகம் உனக்கு ராமானுஜா? சாதாரணமாக பாடத்தின் நடுவிலேயே நீ உன் சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்வாயே. அடியேன் கேட்க வந்தது இன்று எடுக்கப்பட்ட பாடத்தில் உள்ளவை பற்றியல்ல குருதேவா. நெடுங்காலமாக நடைமுறையில் உள்ள பூஜா விஷயங்களை பற்றி தெளிவு பெற விரும்புகிறேன். அதை தாங்கள்தான் அடியேனுக்கு புரிய வைக்க வேண்டும். சரி, சொல். எதில் உனக்கு இப்பொழுது சந்தேகம் வந்துள்ளது? சுவாமி, என் அப்பாவிடம் இருந்த சில ஓலைச்சுவடிகளை யதார்த்தமாக பார்க்க நேர்ந்தது. அதில் கோயில்களில் உள்ள ஆராதனை முறைகளில் 2 விதமான விதி கையாளப்பட்டு வருவது தெரிகிறது. அதாவது, ஒன்று வைகானச முறை என்றும் மற்றொன்று பாஞ்சராத்திர ஆகம முறை என்றும் உள்ளது. ஆமாம், 2மே நடைமுறையில் உள்ளதுதான். குருநாதா, அடியேனுக்கு என்னவோ பாஞ்சராத்திர ஆகமமே அனாதியானது என்றும் கைக்கொள்ள சுலபமானது என்றும் தோன்றுகிறது. மேலும் அதன் வழிமுறை சிறப்பு அடியேனை ஈர்ப்பதாக இருக்கிறது. ராமானுஜா, வைகானசமோ பாஞ்சராத்திரமோ 2மே வேதாகம விதிக்கு உட்பட்டு வழிவகை செய்யப்பட்டுள்ளது என்றாலும் பாஞ்சராத்திரம் உன்னை ஈர்த்ததில் ஆச்சரியமே இல்லை. சுவாமி, அடியனுக்கு புரியவில்லையே. ஆம் ராமானுஜா, பகவான் தன் திருவாய் மலர்ந்தருளி கூறியதாயிற்றே பாஞ்சராத்திர ஆகம முறை. அதனால்தான் நீ அதில் ஈர்க்கப்பட்டிருக்கிறாய். சுவாமி, பாஞ்சராத்திர ஆகம முறை பற்றி தாங்கள் அடியனுக்கு விளக்கி அருள வேண்டும். உன் தந்தையே இதை பற்றி நன்கு அறிந்தவராயிற்றே. நீ அவரிடமே இதை பற்றி கேட்டு அறிந்திருக்கலாமே. இல்லை குருதேவா, என் அப்பா இனி இவர்தான் உன் ஆசான் என்று தங்களை காண்பித்ததற்கு பின்பு உங்களிடமே அடியேனின் சந்தேகங்களை தீர்த்துக் கொள்ள விரும்புகிறேன். இதில் தவறொன்றும் இல்லையே குருதேவா? நிச்சயம் தவறொன்றும் இல்லை. எனக்கு தெரிந்த வரையில் பாஞ்சராத்திரம் பற்றி உனக்கு எடுத்துச் சொல்கிறேன். கவனமாக கேட்டுக்கொள். அவசியம் குருதேவா. அனாதி காலமாக சில ஸ்லோகங்கள் உண்டு. வந்தே லக்ஷ்மிபதிம் தேவம் சங்கு சக்கர கதாதரம், வித்யாமூர்த்திம் ஹயக்ரீவம் சப்தார்த்த ஞானலப்தியே என்றும், பாஞ்சராத்திர ஆகமாச்சாரியம் வந்தே வைகுண்ட பூபதிம், பாஞ்சராத்திராஸ்ய கிருஷ்ணஸ்ய வக்தா நாராயண ஸ்வயம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது, பாஞ்சராத்திர சாஸ்திரத்தை அளித்தவர் சாட்சாத் சர்வஜரான பகவானே. பகவானின் வாக்காலே வந்த கீதையைப் போல இந்த ஆகம சாஸ்திரமும் மிகவும் உயர்வானது. இந்த பாஞ்சராத்திர ஆகமம் 5 ராத்திரிகளில் முறையே முதல் நாள் அனந்தனுக்கும், 2ஆம் நாள் பெரிய திருவடி என்று போற்றப்படும் கருடனுக்கும், 3ஆம் நாள் இரவு சேனை முதலியான விஸ்வக்சேனருக்கும், 4ஆம் நாள் பிரம்மாவிற்கும், 5ஆம் நாள் ருத்ரனுக்கும் ஸ்ரீமத் நாராயணனால் முதன்முறையாக உபதேசிக்கப்பட்டது. பிறகு காலக்கிரமத்தில் பஞ்சாயுதங்களின் அம்சமாக தோன்றிய சாண்டில்யர், ஹௌபகாயனர், மௌஞ்சாயனர், கௌஷிகர், பரத்வாஜர் என்ற 5 மகரிஷிகளுக்கு அளிக்கப்பட்டது. ராத்திரம் என்ற சொல் பகலும் இரவும் கொண்ட நாள் முழுவதையும் குறிக்கும். ராத்திரம் என்ற சொல்லுக்கு ஞானம் என்ற பொருளும் உண்டு. இந்த பாஞ்சராத்திர ஆகமத்தில் பகுதிகள் உள்ளதல்லவா குருதேவா? ஆமாம், வேதங்களில் 4 பிரிவுகள் உள்ளது போல் மந்திர சித்தாந்தம், ஆகம சித்தாந்தம், தந்திர சித்தாந்தம், தந்திராந்திர சித்தாந்தம் என்று உள்ளது. இவை ஒவ்வொன்றையும் தெளிவிக்கும் நிறைய விளக்கப்பாடங்கள் உள்ளன. அவைகளில் ரத்தினங்கள் போன்று 3 இருக்கிறது. அவை
சாத்வதம், பௌஷ்கரம், ஜயாக்யம். இவற்றிற்கு முறையே ஈஸ்வர சம்ஹிதை, பரமேஸ்வர சம்ஹிதை மற்றும் பாத்ம சம்ஹிதை போன்றவை விளக்க நூல்களாக உள்ளன. இந்த பாஞ்சராத்திர ஆகம விதியின் பெருமை இதிகாசத்திலும் புராணங்களிலும் விளக்கமாகவும் கண்கூடாகவும் இருப்பதை பற்றி நான் அறிவேன். இதன் பெருமையை உணர்ந்து நம் சம்பிரதாய போஷகரான யமுனாச்சாரியார் ஆகம பிரமாண்யம் என்ற ஏட்டோலையை அளிக்க உள்ளதாக நான் அறிகிறேன். ஆஹா, பெருமை வாய்ந்த ஆச்சாரியர்கள் இதன் சிறப்பை பூரணமாக உணர்ந்திருப்பார்கள். அதுவே பாஞ்சராத்திரத்தின் உயர்வுக்கு சான்று. நன்கு சொன்னாய் ராமானுஜா. காலத்தின் கோளாறினால் பல கோவில்களில் இந்த ஆகமம் இல்லாமலும் பல இடங்களில் இதன் பெருமை குன்றியும் போயுள்ளது. இம்முறை பற்றி நீ ஆராய்ந்து தெளிய முயற்சிப்பது பகவத் சங்கல்பமே. சாதாரணமாக இந்த ஆத்மா லயமடையக்கூடிய இடம் ஆலயம் என்று குறிப்பிடுவார்கள். அதாவது அமைதி, சாந்தியை தந்து அவரவர் கவலைகளை மறக்கடித்தும் ஒழித்தும் பேரானந்தம் அளிக்கும் இடம் கோயில். உன் மனதில் இருக்கும் சந்தேகம் என்ன? பூஜா உபசாரத்தில் என்ன விளக்கம் வேண்டும்? அடியேன் கேட்க விரும்புவது இதுதான். பூஜா விதிகளில் பாஞ்சராத்திரம் என்று கூறப்படும் ஆகம ஆராதனை முறை பகவானின் திருவாக்கால் அருளப்பட்டுள்ளதால் அம்முறையையே நம் கோயிலில் பின்பற்றலாம் அல்லவா? இது அனாதிகாலமாக கையாளப்பட்டு வந்ததாக அறிகிறேன். ஆனால் தற்போது இதன் மகத்துவம் ஏனோ குன்றிக் காணப்படுவதாக உணர்கிறேன். படித்தும் இது பற்றி கேட்டும் அடியேன் தெளிந்தது என்னவென்றால், பாஞ்சராத்திரம் கையாள்வது எளிது, அதே சமயத்தில் மத நெறியிலிருந்து விலகாமலும் உள்ளது என்பதுதான். உன் கருத்து உண்மைதான். எம்பெருமானுடைய பிரதிஷ்டா விதிகளை, அதாவது ஸ்தாபிக்கும் விஷயத்தில் ஸ்தண்டிலம், மண்டலம், கும்பம், புஷ்பம் மற்றும் விக்கிரகம் ஆகிய 5 விஷயங்களில் ஆவாகனம் என்று சொல்லக்கூடிய நிலைநிறுத்துதல் என்ற 5 முறையை இது குறிப்பிடுவதால் பாஞ்சராத்திரத்திற்கு இப்படி ஒரு அர்த்தத்தை சொல்லுவார்கள். இவ்5 வழிகளில் அர்ச்சகர்கள் ஆவாகனம் செய்து பெருமாளை பூஜித்து வருவதை கோயிலில் இன்றும் காணலாம். மேலும் பஞ்ச சம்ஸ்காரம் செய்தவர்கள் மட்டும்தான் இந்த முறையை கையாள முடியும். மற்றபடி வேதத்திற்கு முரணாக சில விஷயங்கள் உள்ளது என்று சிலர் சொல்லுவதால் பாஞ்சராத்திரம் சற்று ஒளிக்குன்றி காணப்படுகிறது. ஆனால் அது உண்மை அல்ல. அது போதும் சுவாமி. உங்களைப் போன்ற அனுபவஸ்தர்கள் பாஞ்சராத்திரம் ஓர் ஒப்பற்ற ஆகம சாஸ்திரம் என்று கூறி கேள்விப்பட்டவுடன் அடியேனின் விருப்பத்திற்கு மேலும் வலு சேர்த்துள்ளீர்கள். 5வது வேதம் என்று கூறப்படும் மகாபாரதம் அருளிய வியாச பெருமானும் பாஞ்சராத்திரத்தின் புகழை நன்கு நிலைநாட்டியுள்ளார். பகவத் பாதரும் பாஞ்சராத்திரத்தில் கூறும் அனைத்தும் நமக்கு வேண்டாதது அன்று. பல விஷயங்களை நாமும் ஒப்புக்கொள்கிறோம் என்றும் காலத்தை 5ஆக பிரித்து அவற்றிற்கு ஏற்ப எம்பெருமானை இடையீடின்றி ஆராதிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளதில் எனக்கும் சம்மதமே. இதை நாம் மறுக்கவில்லை என்றும் கூறியிருக்கிறார். அப்படியென்றால் ஒரு தடையுமின்றி பாஞ்சராத்திர ஆகம முறையையே நம் கோயிலிலும் பின்பற்றலாம் அல்லவா சுவாமி? ராமானுஜா, நீ மட்டுமல்ல, இங்கு வந்துள்ள அனைவரும் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இக்கோயிலை பொறுத்தவரை இவ்விஷயத்தில் அவசரம் காட்டுவது நல்லதல்ல. நெடுங்காலமாக வைகானச ஆகமம் நம் கோயிலில் கைக்கொள்ளப்பட்டு வருகிறது. இது ஒரு உயரிய ஆகம விதியே. விகணசஸ் என்ற முனிவரால் வேத விதிப்படியே அருளப்பட்டது. மிகவும் கவனமாகவும் கடுமையான கட்டுப்பாடுகளுடனும் அனுஷ்டிக்கப்படக்கூடியது. அதை ஒட்டியே இங்கு சந்நிதிகளும் தேவதா மூர்த்திகளும் நிர்மாணம் செய்யப்பட்டுள்ளது. வழி வழியாக கையாளப்பட்டு கொண்டிருக்கும் முறையை நாம் மாற்ற முயற்சிப்பது
தேவையற்றது. அது அனுகூலமாகவும் ஆகாது. அதே சமயத்தில் பாஞ்சராத்திர ஆகமத்தில் நீ காட்டும் ஆர்வம் வரவேற்கத்தக்கது. இதன் சிறப்பை தனிப்பட்டு அடியேன் சிந்தித்ததில்லை. ஆனால் நீ சிந்தித்திருக்கிறாய். இன்றும் பல கோயில்கள் சரியான முறைகளை பின்பற்றாமல் காணப்படுகின்றன. அவற்றில் நீ விரும்பும் இந்த பாஞ்சராத்திர ஆகம விதியை பின்பற்ற வழிவகை செய்யலாம். ஏன், உன் முயற்சியால் பல கோயில்களில் இம்முறை விமரிசையாக கையாளப்பட போவதாக அடியேனுக்கு தோன்றுகிறது. அப்படிப்பட்ட முக லட்சணமும் தீர்க்க தரிசனமும் உன்னிடையே காணப்படுகிறது. யாரும் யோசித்து பார்க்காத, ஏன் யோசிக்க தயங்கும் பல விஷயங்களை பற்றி நீ யோசிக்கிறாய், ஆலோசிக்கிறாய். அடக்கத்தாலும் சீரிய சமுதாய சிந்தனையாலும் நீ ஒரு மகானை போல் அடியேனுக்கு காட்சி அளிக்கிறாய். எனவே எந்தெந்த கோயில்களில் சரியான விதி வகைகள் இல்லையோ அங்கு இந்த மகோன்னதமான பாஞ்சராத்திர சாஸ்திர விதியை ஸ்தாபிக்கலாம். இந்த ஆதிகேசவ பெருமாள் கோயிலில் தொன்று தொட்டு வரும் ஆகம விதியே கை கொள்ளப்படட்டும். இதுவே என் முடிவான கருத்து. நீயும் மற்றவர்களும் அதற்கு உடன்படுவீர்கள் என்று நம்புகிறேன். ராமானுஜா, நீ என்ன சொல்ல விரும்புகிறாய்? தங்களின் இதமான பேச்சுக்கு மறுபேச்சு ஏது? தங்கள் கருத்துக்களில் உள்ள ஆழமான விஷயங்களை அடியேன் மனத்தில் பதித்துக் கொண்டேன். அதன்படியே நடந்து கொள்வேன். ராமானுஜா, உன் விருப்பத்திற்கு மாறாக சொல்லிவிட்டேன் என்று வருத்தம் ஏதும் இல்லையே? நிச்சயம் இல்லை சுவாமி. ராமானுஜா, ஒன்றை ஞாபகம் வைத்துக்கொள். இந்த சமுதாயம் இருக்கிறதே, பின்னால் போனால் உதைக்கும், முன்னால் போனால் முட்டும். நீ செய்ய நினைப்பது மிகவும் அற்புதமான காரியம். ஆனால் அதை செயல்படுத்த முடியாத நிலையில் தற்போது நான் இருக்கிறேன். ஆனால் காலம் வரும்போது உன் நோக்கத்திற்கு ஒரு ஊக்கம் கிடைக்கும். அதுவரை காத்திரு. சுவாமி, தாங்கள் ஏற்காவிட்டாலும் எங்கள் அனைவரின் சார்பாக மிகவும் நெஞ்சார்ந்த நன்றி. சோமயாஜி, ஒரு சத்புத்திரனை பெற்றிருக்கிறீர். எதிர்கால விடிவெள்ளியை அடியேனின் எதிர்கொண்டு நிறுத்தியதற்காக உமக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும். அதற்காக நீர் பெருமை கொள்ளுங்கள். தங்கள் வாக்கால் என் குமாரனை ஆசீர்வதித்து வாழ்த்துவதையே அடியேன் பெருமையாக கொள்கிறேன் சுவாமி. எனது ஆசிகள் ராமானுஜனுக்கு எப்போதும் உண்டு. ராமானுஜா, உன் நற்சிந்தனைகள் யாவும் வடிவம் பெற்று வெற்றி அடையட்டும். நன்றி சுவாமி. வருகிறேன்.